إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما. அன்பான சகோதரர்களே, நாம் வாரம் பார்க்கக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவுல இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நவீன கண்டுபிடிப்புகள், அதை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்ப நம்ம பேச போற விஷயம் வானத்தை பத்தியோ பூமியை பத்தியோ பேச போறது இல்ல. இயற்கையாக அல்லாஹ் சில விஷயங்களை தடுத்திருக்கிறான். அதனுடைய விளைவுகளை இன்றைய உலகம் எப்படி பேசுகிறது, எதனால அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அல்லாஹ் சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கிறான். அந்த அனுமதிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது, இதை பற்றி இன்றைய உலகம் எப்படி பேசிக் கொண்டிருக்குது, அல்லாஹ் அன்றைக்கு எப்படி சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். அதாவது உண்ணக்கூடிய உணவுல அல்லாஹ் பன்றி என்ற மாமிசத்தை உண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல தானாக செத்த பிராணிகளை உண்ணாதீங்க, இரத்தத்தை வடித்து வைக்கப்பட்ட இரத்தத்தை உறைய வைத்து அதை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயர் கூறப்பட்டவைகளும் இவைகளைத்தான் அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக ஆக்கியுள்ளான். 2வது அத்தியாயம் 173வது வசனம். அப்போ இந்த பன்றி ஏன் சாப்பிடக்கூடாது? பன்றி கிறிஸ்தவங்க சாப்பிடத்தான் செய்யறாங்க, வேதக்காரர்கள் சாப்பிடுறாங்க. இன்னும் சில மக்கள் இந்த பன்றி இறைச்சியை விரும்பி உண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த பிராணி முதல்ல அசுத்தத்தை சாப்பிட்டு அசுத்தத்தோட வாழக்கூடிய ஒரு பிராணி. இந்த பன்றி என்பது அசுத்தத்தை உண்டு அசுத்தத்திலே வாழக்கூடியது. சாக்கடையில இது போன்ற அசுத்தமான பகுதியில தான் அது வாழும். சிலர் அமெரிக்கா போன்ற நகரங்கள்ல வெள்ளைப்பனி வளர்ப்பாங்க. அதுக்கு கோதுமை, கேரட் இது போன்ற உணவுகளை தான் கொடுத்து வளர்ப்பாங்க. சரி, இப்படி சுத்தமான சுகாதார முறையில வளர்க்கிற பன்றிகளை அது சாப்பிடலாம்னா அதுவும் கூடாது. பன்றின்னு சொல்லிட்டாலே அதனுடைய உணவு முழுக்க முழுக்க நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள்ல சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பன்றியில அதனுடைய உடல்ல அதிகமான உப்பு இருக்கு, அதிகமான அளவு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மிக அபாயகரமான சுருளாக உள்ள புழுக்கள் அதில் குடி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த புழுக்களில் உள்ள முட்டைகள் இருக்குத, இது பல ஆண்டுகளாக அந்த பன்றியினுடைய மாமிசத்திலேயே இருக்குமா. அதை நாம் அறுத்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பிடக்கூடிய அந்த மாமிசத்தில் புழுவின் முட்டைகள் இருக்கும். அப்போ இந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுவதால உடலுக்கு பல கேடுகள் வியாதிகள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லாம நாம சாப்பிடக்கூடிய அந்த பன்றி இறைச்சி இருக்குத, அதை சாப்பிடும் போது
அதோட சேர்ந்த அந்த புழுக்கள், அந்த புழுக்களின் முட்டைகள் எல்லாமே நம்முடைய உடலுக்குள்ள போய் சேர்ந்து பலவிதமான நோய்களை அது உண்டாக்கக்கூடியதாக அது இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞான பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மூளை காய்ச்சலுக்கு முக்கியமான காரணமாகவும் இது அமையுது. மூளை காய்ச்சல் யார் யாருக்கு வருதோ அவங்க நிச்சயமாக பன்றி இறைச்சி சாப்பிட்டவங்கள தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா இங்க அறிவிக்கப்படக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, காய்ச்சல் ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது என்றும் இன்றைய அறிவிப்புகள்ல விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள்ல தெளிவுபட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த பன்றி இறைச்சியை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அது மட்டுமல்லாம பன்றிட்ட இருந்து ரத்தத்தை குடிக்கக்கூடிய கொசுக்கள், வைரஸ் கிருமிகளை பரப்பக்கூடியதாக இருக்குது. வாரத்துல 2 நாள் இந்த பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு மார்பு புற்றுநோய் வரும் என்று இன்றைய விஞ்ஞானம் கூறுகிறது. மார்பு புற்றுநோய் வரும் என்று இன்றைய விஞ்ஞானம் கூறுது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் 1400 வருஷங்களை கடந்து 1500வது வருடத்தை தொட போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இப்படிப்பட்ட வியாதிகள், நோய்கள் வரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்பக்கூடியவன். தன்னுடைய அடியார்களுக்கு தூய்மையான உணவுகளையே அல்லாஹ் ஹலாலாக்கி தந்திருக்கிறான். அதே போல தானாக செத்த பிராணிகளை உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஏன் தடை செய்திருக்கிறான்? அதாவது தானாக செத்து போகக்கூடிய அந்த பிராணியுடைய உடல்ல அந்த ரத்தமும் சேர்ந்து தங்கிடுது. நம்ம அறுக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம்? ரத்தத்தை முதல்ல ஓட்டி வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் அதை சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டா உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கிற அதுதான் நோய்களுடைய ஆரம்பமாக இருக்கிறது. நோய்களுக்கு உண்டான ஆரம்பமே அதுதான். எந்த நோயின்னு சொல்லி நீங்க டாக்டர் போனாலும் முதல்ல என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க. ரத்தத்துல இருந்து தான் பார்ப்பாங்க என்ன நோய் இருக்குன்னு. அப்போ நோய்கள் உருவாகுவதெல்லாம் எதுல இருந்து உருவாகுது? அந்த ரத்தத்தில் இருந்து உருவாகுது. அப்போ தானாக செத்து போகக்கூடிய அந்த உயிரினம் அது வரைக்கும் அதனுடைய உடல்ல இயங்கி கொண்டிருந்த ரத்தம் அப்படி பிரேக் ஆகி உடல் முழுவதும் பரவி அப்படி இருவி போயிடும். அப்போ அந்த உணவை நாம் சாப்பிடும் போது அந்த ரத்தத்தில் இருந்து வரக்கூடிய நோய்கள், அந்த நோய்கள் தங்கி இருக்குமே, அந்த நோய்கள் அனைத்தும் நம்மை சேர்ந்து தாக்க ஆரம்பித்து விடும். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானாக செத்த பிராணிகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தடை செய்திருக்கிறான். அதே போல ரத்தத்தையும் நமக்கு தடை செய்திருக்கிறார். ரத்தத்தை உரைய வச்சு சில பேர் வாங்கிட்டு போவாங்க. அத சில கடைக்காரங்க அதை உரைய வச்சு விற்கவும் செய்வாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு தடை செய்திருக்கிறான். உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அந்த ரத்தம், அந்த ரத்தத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அந்த ரத்தத்தை சாப்பிடும் போது அதை பொரிச்சு வறுத்து அதை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் அவர்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக எவ்வளவு பெரிய நன்மையை நாடி எவ்வளவு அழகான முறையில் சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறான். அப்போ அந்த சட்ட திட்டங்களை நாம் பேண வேண்டும். அதே போல பன்றி, அதாவது பன்றியினுடைய இறைச்சியாக இருந்தாலும் தானாக செத்த உயிரினமா இருந்தாலும் நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர, ஒரு காட்டிலேயோ அல்லது ஒரு பாலைவனத்திலேயோ மாட்டிக்கிட்டோம், சாக போற நிலைமையில இருக்கிறோம், நம்முடைய நிலைமை அடுத்தாப்புல உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு செத்த ஒரு ஆடோ செத்த ஒரு மாடோ கிடக்குது, அதனுடைய இறைச்சியை கொஞ்சம் சாப்பிட்டோம் சொன்னா உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலை இருந்தால் அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாம் உண்ணுவதற்கு அனுமதி. இது நிர்பந்தம் தான், அனுமதிக்கப்பட்டது கிடையாது. நிர்பந்தத்தின் அடிப்படையில அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், இதை சாப்பிட்டா வாழ முடியும் அப்படி சொல்லப்பட்டால் நாம் அந்த நேரத்தில் மட்டும் உண்டு கொள்ளலாம். அதே போல நாய் வளர்க்கலாமா? நாயை வாங்கி வைத்து
விற்கலாமா, அதை தன்னுடைய வீட்டுல அலங்காரமாக வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கம் இந்த நாய் வளர்ப்பு விஷயத்துல தெளிவாகவே எச்சரிக்கை செய்யுது. அது கூடாது அப்படின்பதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த நாயினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சில சமயங்கள்ல அது வெறிப்பிடிச்சு போச்சுன்னு சொன்னா சதைகளை கிழிச்சு அப்படி கோரப்படுத்தும், அல்லது ஆழமாக கடிச்சு குதறி எடுத்துரும். சதைய அப்படி ஆழமாக கடித்து குதறி எடுத்து விடும். அப்படி இந்த சதையை கடித்து எடுப்பதனாலேயோ அல்லது சதையை கிழிக்கக்கூடிய அளவுக்கு அது கடிப்பதனாலேயோ என்னென்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் அவங்களுக்கு வரும்போது ராபிஸ் என்ற நாயுடைய நோயும் தொற்றிக் கொள்கிறது. இந்த வலிப்பு நோய் அதிகமாகி எந்த அளவுக்கு அவங்க மாறுவாங்கன்னு சொன்னா, நாயை போல நாக்கை தொங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. தண்ணீரை கண்டாலே பயப்படுவாங்க. தண்ணீரை குடிக்கிறதுக்காக கொண்டு வந்து காட்டினாலோ அல்லது குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டாலோ, தண்ணீரை பற்றி அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டாலோ அல்லது அடிச்சுட்டு ஓடுவாங்க. இப்படிப்பட்ட நாயினுடைய நோய் அவர்களை தொற்றிக் கொள்ளும். அது மட்டுமில்லாம இவங்க எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, மூச்சு குழாய் அடைக்கப்படக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுது. இந்த நோயினுடைய தாக்கம் மூச்சு குழாயை அடைக்கக்கூடிய, தடை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாம வாத நோய்னா வலிப்பு நோய், அந்த வாத நோய் ஏற்படுகிறது. உடல் முழுவதும் அந்த வாத நோய் பரவி அவர்களுடைய மூச்சு குழாயை பாதிக்க செய்து விடுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோயை தாக்கத்தை அதனுடைய பல்லுல விஷம் இருக்கு, அதனுடைய நாவுல இருந்து வரக்கூடிய உமிழ் நீர்ல விஷம் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிராணி தான் நாய். இந்த நாயை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த நாய் கடிச்சிட்டா நாம் என்ன செய்யணும்? நாய் சப்போஸ் கடிச்சிருச்சு, நாய்க்கு நல்லவன் கெட்டவன் தெரியுமா? அப்படிலாம் தெரியாது. ஏன்னா அதுக்குன்னு திடீர்னு மண்டை சூடாயிடுச்சுன்னு சொன்னா, வெறி பிடிச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? கடிச்சு. அப்போ அப்படி நாய் கடித்து விட்டால் உடனடியாக சோப்பு எடுத்துக்கொண்டு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது தூய்மையான தண்ணீரை ஊத்தி கழுவிக்கிட்டே இருக்கணுமா. அந்த இடத்தை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல செடாகுலன் என்ற அந்த கரைசல், அதை எடுத்து அதன் மூலமாகவும் சுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த சுத்தமான தண்ணீர் எடுத்து அதை அந்த காயம்பட்ட இடத்தை நல்ல கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி வரைக்கும் அதை மூடக்கூடாது, அந்த காயத்தை மூடக்கூடாது, கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த நோய்க்கு உண்டான நிவாரணத்தை நாம் என்ன செய்யலாம்? போய் மருத்துவத்தை போய் பெற்றுக் கொள்ளலாம். அந்த நாய் அந்த கடிச்ச அந்த விஷமானது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஏறும் போது சிலருக்கு தெரியாது, அதை அசால்ட்டா விட்டுருவாங்க. லேசா கோரமாகி இருக்கும், லேசா சதையை கிழிச்சமாகி இருக்கும், அப்படியே லேசா அசால்ட்டா விட்டுருவாங்க. இது பட்டது என்ன ஆக போகுது, ஒண்ணும் இல்ல, லேசா ஒரு கோடு மாதிரி கிழிச்சிருக்கு, இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. ஆனா அந்த நோய் உள்ள ஏறக்கூடிய அந்த சூழ்நிலை அவருக்கு நிச்சயமாக கண்டறியவே முடியாது. நல்ல ஆக்டிவா இருப்பாரு, நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. 1 மாசத்துல அந்த பாதிப்பு ஏற்படலாம், 6 மாசத்துல அந்த பாதிப்பு ஏற்படலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த பாதிப்பு வரலாம். இருந்து நிதானமாக வேலை செய்யும். இப்ப இடையில கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தினகரன் பேப்பர்ல நான் படிச்சேன். லேசா நாய் கடிச்சத அவரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டாரு. 2 மாசம் கழிச்சு அவருடைய நிலை மாறி, அந்த நாயை போன்ற குணம் மாறி அதுல செத்து போனார். அப்ப இந்த மாதிரி நாய் கடித்தது என்றாலும் அல்லது அதனால ஏற்பட்ட சின்ன காயமா இருந்தாலும் அதை அசட்டையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி இருந்தா உடனடியாக காயம்பட்டால், லேசா கோரை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திச்சு அதுக்குண்டான நிவாரணத்தை நாம் தேடிக்கொள்ளணும். அப்போ இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நாயினால் ஏற்படக்கூடிய இவ்வளவு விளைவுகள் இருக்குது. இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயோ
அல்லது உருவப்படமோ ஒரு வீட்டுக்குள் இருந்தால் அங்கு மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள். அருளை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் அந்த வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். இது புகாரில 3322வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெறி பிடித்த நாய்களை கொன்று விடுங்கள் என்று உத்தரவு செய்றாங்க. இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய் இருக்குல்ல, அந்த மாதிரி நாய்களா இருந்தா அதை கொன்று விட வேண்டும். அது இருந்ததுன்னா எத்தனை பேரை கடிக்கும், எத்தனை பேரை சேதப்படுத்தும் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு உத்தரவை புகாரில 3323வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் நாயை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறாரோ அவரது நற்செயல்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் அளவு குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு கீராத் சொன்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு மலை அளவு. ஒரு மலை அளவு நன்மை அவருக்கு குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், நன்மைகள் எதன் மூலமாக பாதிக்கப்படுது? இந்த நாய்களை வளர்ப்பதனால் பாதிக்கப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாயை வளர்க்க கூடாதுன்றீங்க, எங்களுடைய தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு, எங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க வளர்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு அனுமதி உண்டுங்கிறார். தோட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவும் நாய்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த செய்தியை புகாரில 3325வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். அதே போல நாய் விற்ற காசை சாப்பிடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க. நாய் விற்காதீங்க, அதை வித்து அதனுடைய கிரயத்தை பெறாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போல சப்போஸ் நாம சாப்பிடக்கூடிய உணவுல நாய் வாய் வச்சுட்டு போயிட்டா, அது சாப்பிடவே இல்லை, ஆனா அது வாயை வச்சிருச்சு, அப்படி வாயை வைத்து விட்டால் அந்த உணவை நீங்கள் உண்ணாதீர்கள். எந்த உணவை? நாய் வாய் வைத்த உணவை நீங்கள் உண்ணாதீங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு காஸ்ட்லியான உணவை வாங்கி வச்சிருக்கிறீங்க, அதுல வாய் வச்சிருச்சு, வாய் வைக்கத்தானே செஞ்சது, திங்கவா செஞ்சது, பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடாதீங்க. அந்த உணவை கொட்டிவிட்டு அந்த பாத்திரத்தை மண்ணால் 7 முறை கழுவுங்கள் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு அதனுடைய விஷம், அதனுடைய அந்த விஷமான தன்மை அதுல உள்ள இறங்கும் அப்படி சொல்லி இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பாங்க. என்ன சொல்றாங்க? நாய் வாய் வைத்த உணவு தட்டி அந்த உணவை கீழே கொட்டுவிட்டு 7 முறை மண்ணால் கழுவி தூய்மைப்படுத்துங்கள் அப்படி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாப்ல 469வது ஹதீஸாகும். மண்ணால் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற செய்தி முஸ்லிம்ல 471வது ஹதீஸாகவும் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கனால பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, தானாக செத்த எந்த உயிரினத்தை சாப்பிடக்கூடாது, அதே போல இரத்தத்தை உணவாக உட்கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் சாப்பிடக்கூடாது. அதே போல நாய் வளர்ப்பதை நாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அது ஒரு அழகு சாதனத்தை போல நம்முடைய வீட்டுல வச்சுக்கிட்டு பெருமை அடிக்க கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வீட்டுல நாய் வளர்க்கறத பெருமையா நினைப்பாங்க. அந்த நாயை உயர்ந்ததுமா ஜாதி நாயை வாங்கி வச்சுக்கிட்டு என் வீட்டுல இவ்வளவு காஸ்ட்லியான நாய் இருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொடுவாங்க. இதுல எந்த பெருமையும் இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாய் வளர்ப்பதை தடை செய்திருக்கிறாங்க. அதே போல நம்ம தண்ணி குடிக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமா எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, போற போக்குல ஒரு தண்ணி பாக்கெட்டை வாங்கிக்கிறது அல்லது தண்ணி பாட்டில வாங்கிக்கிறது, நின்னுகிட்டே குடிக்கிறது, நடந்துகிட்டே குடிக்கிறது, அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கும். டீ கடையில இருந்தா கூட நின்னுகிட்டு தான் டீ குடிக்கிறோம். அதான உண்மை. நான் உட்பட எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். இல்ல தனித்தனியால சொல்றதுலாம் ஒண்ணு இல்ல, எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில நாம் நின்று கொண்டு குடிப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? அப்படி நின்று கொண்டு குடிப்பதனால் நமக்கு என்ன கேடு ஏற்படும் அப்படிங்கறத பத்தி இன்னைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதாவது நின்று கொண்டு சாப்பிடுவதால நம்முடைய இந்த குழாய் 2 குழாய் இருக்கு.
அதுல நின்று கொண்டு குடிக்கும் போது அடைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம புகையேறும். இப்படி சில பிரச்சனைகள் உண்டாகும். அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை மரணத்தை கூட கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நின்று கொண்டு ஒரே மூச்சுல நீங்க குடிக்காதீங்க. ஒரு சொம்பு தண்ணிய நின்றுகிட்ட அப்படியே குடிக்கிற பழக்கத்தை விட்டு விடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அதே போல சூடான இப்ப டீ சாப்பிடுறோம், டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமே சூடா இருக்குங்கிறதுக்காண்டி வாயால ஊதாதீங்க, வாயால ஊதி ஊதி சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டா தூய்மையான காற்றை உள்ளே எடுத்துக்கொண்டு அசுத்தமான காற்றை தான் நம்முடைய இருந்து வெளியேறுது. அசுத்தமான காற்று தான் நம்மிடமிருந்து வெளியேறுகிறது. அந்த அசுத்தமான காற்றை நீங்கள் உண்ணுகிற அந்த பருகுகிற அந்த உணவுல நீங்க ஊதாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த பழக்கம் இருக்கு. சூடா இருக்குன்னு என்ன செய்வாங்க, ஊதி 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 குடிப்பாங்க. இந்த பழக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று சொல்றாங்க. ஊதி ஊதி குடிக்காதீங்க. அதே போல பாத்திரத்தை உயரமாக பிடித்துக் கொண்டு குடிக்க கூடாது. அதாவது தண்ணி குடிக்கும் போது உடனே அண்ணாந்து குடிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு விஷஜந்து, ஒரு பல்லியோ அல்லது அது போன்ற ஏதோ ஒண்ணு உள்ள உளுந்து கிடந்துச்சுன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. குடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனுடைய விஷமெல்லாம் உள்ள இறங்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப தண்ணி குடிக்கும் போது இவ்வளவு கவனம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உட்கார்ந்து கொண்டுதான் தண்ணீராக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, நின்று கொண்டு அருந்தக்கூடாது. உட்கார்ந்து கொண்டுதான் குடிக்க வேண்டும், உட்கார்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நின்று கொண்டு அருந்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அப்போது ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நின்று கொண்டு சாப்பிடலாமா? நின்னுகிட்டு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, நின்னுகிட்டு நாங்க சாப்பிடலாமா? அப்ப நபி சொல்றாங்க, அது அதை விட மோசமானது, அருவருப்பானது, அதை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. நின்று கொண்டு சாப்பிடுவது, நின்று கொண்டு குடிப்பது, அது எப்படிப்பட்ட செயல்னு சொன்னா அது மோசமான செயல், அது அருவருப்பான செயல், அதை செய்யாதீர்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. இது முஸ்லிம்ல 4116வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம். அதே போல தண்ணீர்ல நீங்க குடிக்கும் போது மூச்சு விட்டு கொண்டு குடிக்காதீங்க அப்படிங்கிற செய்தி முஸ்லிம்ல 4124வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அதே போல குடிக்கிற தண்ணிய 3 மீட்டராக குடிக்க. அதாவது ஒரு தடவை தண்ணி ஒரு முடக்கு குடிச்சோம்னு சொன்னா அந்த மூச்சு காத்த வெளியில விட்டு அதுக்கப்புறம் அடுத்த மீட்டரை குடிக்கிறது, அப்புறம் மூச்சு காத்த வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது மீட்டராக குடிக்கிறது. இப்படி விட்டு விட்டு மூச்சை வெளியில விட்டுட்டு அப்புறம் நிதானமாக அந்த தண்ணியை குடிங்க. அப்படி தண்ணி குடிக்கும் போது, உட்கார்ந்து குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உடல்ல உள்ள எல்லா சரீரத்துக்கும் அது பரவும். நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அது தூய்மைப்படுத்தும். அப்போ இந்த தண்ணீரை அருந்துவதில் கூட இவ்வளவு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வழிமுறைகளை நாம் தெளிவாக பின்பற்றினாலே நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்போட நம்மை அல்லாஹ் வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுத்த விஷயங்களை செய்யறதுனால அதுக்கும் நன்மை. நபி ஸல்லல்லாஹு இப்படி குடிக்க சொன்னாங்க அப்படின்னு குடிக்கும் போது உங்களுக்கு அது நன்மையாக பதிவு செய்யப்படுது. அது ஒரு சுண்ணாவாக நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சிருங்க, அவங்களுடைய வழிமுறையை நீங்க பின்பற்றுறீங்க. அப்ப எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்குது? அப்போ அந்நிய நபர்களை போல மார்க்கத்தை அறியாத நபர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது போன்ற நிலையில் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளும். அதே போல பல் சுத்தம். இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்றாங்க தெரியுமா? நோய்களுடைய ஆரம்பமே வாயிலிருந்து வருது அப்படிங்கிறாங்க. நோய்கள் வரக்கூடிய காரணம் எதுல இருந்து, எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னா வாயிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த வாயை சுத்தமா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைய மருத்துவர்கள் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இத பத்தி? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சமுதாயத்துக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் பயப்படாமல் இருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நீங்கள் பல்லை துலக்குங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன்.
அப்படி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை நீங்க பல் தேய்ச்சி பல்ல சுத்தமா வச்சுக்கிறீங்க, நான் எச்சரிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறோம்னா, காலையில எழுந்துச்ச உடனே டீல போய் நிக்கிறது, பல்ல விளக்குறது இல்ல, வாயை குப்பிடிக்கிறது இல்ல, எந்த எந்த இதுவும் வைக்கிறது இல்ல, தாம நேர போறது, ஒரு தண்ணியை குடிக்கிறது, உடனே டீ இருக்கா ஊத்திக்க, அப்புறம் குளிக்கும் போதுதான் பல் வைக்கிறது, அது வரைக்கும் என்னென்ன சிங்கனமோ உங்கனமோ எல்லாத்தையும் அடிச்சு முழிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட தீய பழக்கம் நிறைய பேர் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு நாமே கேடுகளை விளைவித்துக் கொண்டு நோய்களுக்கு காரணமாக நாமே அமைந்து விடுகிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தடவை தூங்கி எழுந்திருக்கும் போதும் பல் விளக்குவாங்க. யாரையாவது ஒரு நண்பரை பார்க்கணும் பேசணும்னு சொன்னா உடனே பல்ல விளக்குவாங்க. தன்னுடைய மரண படுக்கையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சுக்கு பக்கத்துல படுத்து கிடக்குறாங்க, படுத்து சாஞ்சு கிடக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவருடைய பாக்கெட்ல மிஸ்வாக்கு குச்சி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பார்வை எதன் பக்கம் போச்சு தெரியுமா? அந்த மிஸ்வாக் குச்சியின் பக்கம் போச்சு. தன்னுடைய மரணத்துடைய நேரத்தில் கூட, தன்னுடைய மரண நேரத்தில் கூட தன்னுடைய வாய் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு விரும்பினாங்க. அவங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரர்ல இருந்து அந்த மிஸ்வாக் குச்சியை வாங்கி அதை நல்ல நைப்பாக ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வச்சு பல்ல தீட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் துவா செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணத்தை அடைஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபி இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு நபி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த அழகிய முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். நமக்கு நாமே கேடு விளைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்காங்க. அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 5 முறை உங்களுக்கு பல்விளக்க நான் கட்டளையிட்டு இருப்பேன் அப்படிங்கிற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 422வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நசையில ஒரு செய்தி வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க சொன்னா, பல் தேய்ப்பது வாயை சுத்தமாக்க கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லை தேய்ப்பது வாய் சுத்தத்தை ஏற்படுத்துகிறது, இறைவனுடைய பொருத்தத்தையும் அது பெற்று தருகிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்று தரக்கூடியதாக அது இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நசையில இது வருது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக, வாழ்க்கையின் கலையாக அழகாக கற்றுக் கொடுத்து போயிட்டாங்க. அதே போல நாம ஒலி செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் ஏற்படுவதற்கு காரணமே என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க கையை நல்ல கழுவுங்க. கையை எப்படி கழுவணும்னா போர்டு போட்டிருப்பாங்க. நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, கையை எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மூக்குல தண்ணியை ஊட்டி எப்படி கழுவணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முகத்தை எப்படி கழுவணும்னு போட்டிருப்பாங்க. காதை எப்படி கழுவணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் படம் போட்டு இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு பன்றி காய்ச்சல் வராது, இப்படி எல்லாம் சுத்தமா இருந்தா உங்களுக்கு பறவை காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் முறையாக அங்க தூய்மை செய்யும் போது அவருடைய பாவங்கள் உடலில் இருந்து கலண்டு விடுகின்றன. அது மட்டுமல்லாமல் அவருடைய நகக்கண்களுக்கு கீழே இருந்தும் கூட அவருடைய பாவங்கள் வெளியேறுகின்றன. பாவங்கள் மட்டும் வெளியேறுவதாக நபி சொன்னாலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் வெளியேறும். ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம வெளியில போறோம், எவ்வளவு தூசி உடம்புல படியுது, எவ்வளவு தூசிகளோட நம்ம உள்ள வர்றோம். அப்ப எவ்வளவு அசுத்தங்கள் மூக்குல, காது துவாரத்துல எங்கெல்லாம் போய் சேருது. காற்றுல பரவி வரக்கூடிய வியாதிகள், வைரஸ் நோய்கள் அனைத்தும் நம்ம உடம்புல சேருது. அப்போ ஒலி செய்யும் போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் நம்முடைய உடல்ல இருக்கு, துவாரங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான துவாரங்கள் இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும் நம்ம கண்ணுக்கு. நம்ம கையில, உடம்புல எல்லா பகுதியிலையும் சின்ன சின்ன ஓட்டைகள் ஒலிச்சுட்டு இருக்கும். அப்போ நாம் கழுவும் போது, முகத்தை கழுவும் போது, கைகால்களை கழுவும் போது அந்த தண்ணீர், தூய்மையான தண்ணீர் உள்ள போய் நம்மளை தூய்மைப்படுத்தும். அங்க உள்ள கிருமிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தும்.
தூய்மைப்படுத்தி நம்ம சுத்தமாக்கி வைக்குது. இன்னைக்கு டாக்டர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க கை கால்களை கழுவுனா முகத்தை வலிச்சு துடைக்காதீங்க, இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. எப்படி? மூஞ்சில கையில இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. ஏன் தெரியுமா? அந்த தண்ணீருடைய ஈரப்பகுதி உள்ள இருக்கணும். அந்த தண்ணீருடைய ஈரப்பகுதி உள்ள இருந்துன்னு சொன்னா நோய் எதிர்ப்பு. அப்ப இந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒலு செய்யுங்க, நாளைக்கு அதன் மூலமாக ஒளி உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஒலி செய்யுங்க, அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க ஒலி செய்யுங்க, தூய்மையாக இருங்க, உங்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் திறந்து உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த ஒலுவினால் வரக்கூடிய நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை நாம் சரியாக பேணினால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், எல்லா வகையிலும் நாம் தெளிவான முறையில் வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடுத்தவளை பார்த்தோம் சொன்னா, இந்த செய்தி நாம் முறையாக ஒலி செய்யணும், அதன் மூலமாக பாவங்கள் நம்மை விட்டு கழுவி தூய்மைப்படுத்துகின்றன என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 413வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். அதே போல இப்போ அசுத்தமான பகுதியில தான் அது மேய்ந்து கொண்டிருக்கும். பறவைய அப்படி பறந்து பறந்து அந்த இடத்துல தான் போய் உட்காரணும், அந்த இடத்துல தான் போக வரும். அப்போ நாம ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பானத்தை வாங்கி வச்சிருக்கிறோம், சாப்பிடுறதுக்காண்டி ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த ஜூஸ்ல ஒரு ஈ விழுந்துருச்சு. இப்ப என்ன செய்யலாம்? ஈ விழுந்தத இது அசுத்தத்துல இருந்து வந்தது தானே, தூக்கி போட்டுட்டு வேற காசு கொடுத்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னா வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஈ உங்களுடைய உணவு பானத்தில் விழுந்து விட்டால் அந்த ஈயினுடைய மறுபகுதியை நன்றாக உள்ள ஒருவரை முக்கிட்டு வெளியில் எடுத்து போட்டுருங்க. ஒரு பக்கம் சாஞ்சாப்புல உள்ள உளுந்து கிடக்கும், அதை எடுத்து மறுபக்கத்தை உள்ள திணிச்சுட்டு அப்படி வெளியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிடுங்க. ஏனென்றால் ஒரு இறக்கையில், அதனுடைய ஒரு இறக்கையில் நோய் இருக்கிறது, அதனுடைய மறு இறக்கையில் நிவாரணம் இருக்கிறது. புகாரில 3320வது ஹதீஸாக இதை நீங்க பார்க்கலாம். அப்போ நாம் உணவு பானத்தில் ஒரு ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை ஒரு முனையில அது சாய்ந்த மாதிரி விழுந்து கிடந்ததுன்னா அதனுடைய மறுமுனையை உள்ளே நுழைத்து முக்கி எடுத்து விட்டு அதை சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது நமக்கு எந்த கேடு வராது, எந்த வியாதி வராது, அதன் மூலமாக வரக்கூடிய நோய்கள் நம்மை தாக்காது. அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால காலரா நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நோய் வராத தடுப்பு நிவாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அழகான வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பேணி வாழ்ந்தோம் என்றால் ஏராளமான நன்மைகளுக்கு நன்மையை அடையலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு, தங்கம் இவைகளை ஆண்களுக்கு தடை செய்தாங்க. இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? பட்டாடைகளை ஆண்கள் அணிவதால் உடலில் புண்கள், பரு, வேர்க்கூறு, சிரங்கு போன்றவைகள் ஏற்படுகின்றன. தங்கம் ஆண்கள் அணிவதால் அதனுடைய உஷ்ணம் அவருடைய உடலில் ஏறி ஆண்மை தன்மை இழக்க செய்கிறது. அவருடைய உண்மையான ஆண்மை தன்மையை இழக்க செய்யக்கூடிய நிலையாக அது இருக்கிறது. அப்படி சொல்லி இன்றைய டாக்டர்கள், விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சு சொல்றாங்க. ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கமும் பட்டும் என்னுடைய சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு விலக்கப்பட்டுள்ளது, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது நசையில வரக்கூடிய செய்தி. அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் தெளிவாக விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தோம் சொன்னா, ஒரு விஷயத்தை பின்பற்றணும் சொன்னா, இந்த நபி இடத்துல நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. அந்த முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளணும். பட்டாடை அணிகிறதுனாலையும் தங்கத்தை அணிகிறதுனாலும் ஆண்களுக்கு அதிகமான பெருமை வரும், பகட்டு வரும், திமிர் வரும். அப்போ இதையெல்லாம் கூட நாம் வெளியேற்றி பணிவு என்ற நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் இதன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். அதே போல மது அருந்துறது, மது அருந்துறது இன்றைய சமுதாயத்துல மிக பெரிய அளவுல
அது மிகப்பெரிய அளவுல சிறுவர்கள் இருந்து 2 வயசு பையன்ல இருந்து 70 வயசு கிழமை வரைக்கும், 10 வயசு பொம்பளை பிள்ளையில இருந்து 70 வயசு பொம்பளை பிள்ளை வரைக்கும், பொம்பளைங்க வரைக்கும் அவ்வளவு பெரியும் அப்படியே உள்ள இழுத்து வச்சிருக்கு மது. இந்த மதுவினால் வரக்கூடிய கேடுகளை பத்தி மக்கள் சிந்திப்பதே இல்லை. பெட்டி கடை விட அதிகமாக மதுக்கடைகள் இருக்கு, உண்டா இல்லையா? மறுக்க முடியுமா? அப்போ இதை பற்றி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? மது அருந்தனால ஏற்படக்கூடிய நோய், நரம்பு நோய், வலிப்பு நோய், மூளை குழப்பம், பைத்தியம் போன்ற நிலை, குடல் புண், இரைப்பை புற்று, கல்லீரல் புற்று, இப்படிப்பட்ட கடுமையான வியாதிகள், ஏகப்பட்ட வியாதிகள் அவங்களை தொத்திக் கொள்ளுது. அதே போல புகைப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் புற்றுநோய் வருதுல்ல, அந்த காட்டை சுவாசிக்கக்கூடிய நபர்களுக்கும் புற்றுநோய் வருது. புகை பிடிப்பவங்களை விட புகையினுடைய அந்த புகையை சுவாசிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அதிகமாக புற்றுநோய் வருகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பானமும் தடை செய்யப்பட்டுள்ளது. போதை தரக்கூடிய அது பானமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்க உண்ணக்கூடாது, பருகக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 4070வது ஹதீஸாக இதை நீங்க பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் வாழ்க்கையில விளங்கி சரியான முறையில் நடந்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். இந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய அன்பை மட்டுமல்ல, நாம் ஏற்று நடப்பதற்கு தகுதியான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நாம் செய்யும் போது சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை நாம் அடையலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை அடையலாம். ஏன்னு கேட்டா அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? வாழ்க்கையே வணக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். நம்மள்ட்ட எப்படி விரும்புறான்? தொழுகையை மட்டும் காட்டிக்கிட்டு வணக்கம் நீ நிக்காத, நோம்பை மட்டும் நீ வாழ்க்கையில கடைபிடிச்சது வணக்கம்னு சொல்லி நிக்காத, உன்னுடைய ஒட்டுமொத்த அசைவுகளும் வணக்கமாக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிஷா அவங்கள்ட்ட ஒரு சிலர் கேட்கிறாங்க, தாபீன்கள்ல சில பேர் கேட்கிறாங்க, அன்னையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க? அப்போது அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனாகவே வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? குர்ஆனாகவே வாழ்ந்தாங்க அப்படி சொல்றாங்க. அப்போ நமக்கு நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி கடைபிடித்தோம் சொன்னா அந்த தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவானா தரமாட்டாங்க? அந்த நல்லோர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானா தரமாட்டாங்க? அப்போ அப்படிப்பட்ட பேறு பெற்ற பாக்கியத்தை அடைவதற்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேனியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேனியைக்கு நாம் கட்டளையிட்டோம், அதுக்கு உள் உணர்வுல ஏற்படுத்தணும், நீ உன்னுடைய கூடுகளை உயரமான இடத்துல அமைச்சுக்க, அதன் பக்கமாக ஒடுங்கி செல் என்று நாம் கட்டளையிட்டோம். தேனை சாப்பிடுவதால உங்களுக்கு நிவாரணம் இருக்கு, அதுல ஒரு மருத்துவம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தேனி மூலமாக அல்லாஹ் ஏராளமான படிப்பினைகளை நமக்கு அல்லாஹ் ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டமா சேர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு நிலையை படிப்பினை நமக்கு அல்லாஹ் தரான். எல்லா தேனீக்களும் ஒன்னா சேர்ந்து பாடுபடுதா இல்லையா? ராணி தேனின்னு ஒண்ணு தேனி, அது தலைமை தேனியா இருக்கும். அப்புறம் ஆண் தேனி, உழைப்பாளி தேனி, இந்த தேனீக்கள் எல்லாம் பாடுபட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்குது. தேனை தூரமான இடங்கள்ல இருந்து அதை எடுத்துட்டு சேர்த்து வைக்குது. அதுக்கப்புறம் அது தன்னையே அர்ப்பணிச்சு பெரிய தியாகம் செய்யுது. நம்ம தேன் எடுக்கும் போது அதை பாதுகாத்து வச்ச தேனீக்கள் எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்படுது. அப்ப தன்னையே அர்ப்பணிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட தியாக உணர்வுகள் நம்மள்கிட்ட இருக்கணும். தேனியை வச்சு ஒரு பாடம் நடத்தணும்னு சொன்னா ஒரு நாள் பத்தாது. தேனியை பற்றி மட்டும் பேசுவதாக இருந்தால் ஒரு நாள் நமக்கு பத்தாது. அப்போ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்து நாம் அதனிடம் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டா அந்த கட்டளைக்கு மாறு செய்யாது. தேனி என்னைக்காவது நம்ம கீழே ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது கூடு கட்டி இருக்கிறா பாத்திருக்கீங்களா? ரொம்ப தாழ்வான பகுதியில கூடு கட்டி பாத்திருக்கீங்களா? அது இருக்கக்கூடிய இடம் அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அல்லாஹ் தான் அதுக்கு வழிகாட்டுறான். அதுக்கு அது ஏற்கிறவன் அல்லாஹ், அதற்கு கட்டளையிடுறவன் அல்லாஹ். அப்போ அந்த நியதிக்கு கட்டுப்பட்டு சரியான முறையில செயல்படுது. அப்போ அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகள்ல நாம் எந்த அளவுக்கு பேணி நடக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த தேனி மூலமாக, இந்த தேன் மூலமாக
நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, அப்புறமா மக்னீசியம், அப்புறமா பாஸ்பரஸ் போன்ற உலோக சத்துக்கள், நமக்கு ஏராளமான சத்துக்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தேன் மூலமாக நோய்களுக்கு நிவாரணம் இருக்குன்னு சொன்னா அல்ல குர்ஆன் சொல்றானே, அதுக்கு எவ்வளவு பட்டியல் போட்டாலும் பத்தாதுங்க. அவ்வளவு நோய்களுக்கு இந்த தேன் நிவாரணமாக அமைகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். என்ன சொல்றாரு? என்னுடைய சகோதரனுக்கு வயிற்று நோய் ஏற்பட்டிருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, என்னுடைய சகோதரனுக்கு இறப்பை கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்படி வரக்கூடிய அந்த தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய சகோதரனுக்கு தேன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. தேனை நீங்க கொடுங்க அப்படின்னு. அவர் தேன் கொடுத்து பாக்குறாரு, கொஞ்சம் அதிகமாயிடுது, வயிற்று வலி அதிகமாயிடுது. மறுநாள் வர்றாரு, விஷயத்தை சொல்றாரு. அப்போ நபி சொல்றாங்க மறுபடியும் தேன் கொடுக்க சொல்றாங்க. இப்படி 4 நாள் போயிடுச்சு. 5ஆவது நாள் வர்றாரு, அப்போ நபி சொல்றாங்க தேன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, தொடர்ந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், வலி நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது, குறைஞ்ச பாடா இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே நபி சொன்னாங்க, அல்லாஹ் உண்மை சொல்லுகிறான், அல்லாஹ் நோய்க்கு நிவாரணம் இருக்கு தேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அது உண்மை, அல்லாஹ் சொல்வது உண்மை. உங்களுடைய சகோதரருடைய வயிறு போய் சொல்லுது, உடைய சகோதரருடைய வயிறு தான் போய் சொல்லி கொண்டிருக்கிறது, நீ தேனை மறுபடியும் கொடு அப்படிங்கிறாங்க. அவர் தேனை கொடுக்கப்படுது. தேன் மூலமாக அவர் முழுமையாக நிவாரணம் அடைகிறார். நம்பிக்கை, இறை நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். அதைத்தான் நபி சொல்றாங்க, நமக்கு சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உண்மை சொல்றான்ப்பா, உன் வயிறு போய் சொல்லுது, நிச்சயமாக அல்லாஹ் நிவாரணம் வச்சிருக்கிறான், நீ குடு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நம்பிக்கை அல்லாஹ் எதுல, அல்லாஹ்வுடைய தூதர் எதுல நமக்கு சொன்னாங்களோ அதை நாம் பேணிக்கிடணும். நபிகள் சொன்னாங்க, அதாவது கருஞ்சிரகத்துல மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம் இருக்கு அப்படின்னாங்க. அதை நாம் உட்கொண்டோம் சொன்னா நிச்சயமாக நிவாரணம் இருக்கும். நம்பிக்கை வேணும், முதல் நம்பிக்கை வைக்கணும். இறை நம்பிக்கை, அதுல விசுவாசமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சீராக இயல்பாக அமையும். அப்ப இந்த தேன் மருந்தாக அமைகிறது. இதை சாப்பிடுவதால் நோய் நீங்குது அப்படிங்கிற செய்திய முஸ்லிம்ல 4454வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை பற்றிய விஷயங்கள்லையும், அதே போல வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கையில உண்ணுவது பருகுவது போன்ற விஷயங்கள்லையும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வழி காட்டினாங்களோ அந்த வழியில நாம் செயல்பட்டோம் சொன்னா நிச்சயமாக நமக்கு எந்த நோயும் வராது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி, அல்லாஹ் நமக்கு தந்த திருமறையின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று மட்டுமல்ல, நாம் மரணிக்கும் போதும் முஸ்லீமாகவே மரணித்து அல்லாஹ்வுடைய உவப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவாராக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.